காலவேளையிலே கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்தளிக்கும்படியாய் அருமையான சபை ஊழியர் சகோதரர் எம் ஸ்டீஃபன் அவர்களை கரங்களை தட்டி காலவேளையிலே அன்போடு கூட வரவேற்போம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய வருடத்தின் இந்த 3வது மாதத்தின் இந்த முதல் பரிசுத்தமான ஓய்வு நாளை திருச்சென் பிள்ளைகளாக உங்கள் சமூகத்தும் தேவ நாமத்தை மைப்படுத்தும்படியாக தேவன் பாட்டின கிருபைக்காக யாரோட கர்த்தர் சொத்தம் சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எல்லோரும் ட்ரெயினை பார்த்துருப்பீங்க, ட்ரெயினில் போயிருப்பீங்க. ஒரு முறை ஒரு ட்ரெயின் போய்கிட்டு இருக்கும்போது நல்ல முறை போயிட்டு இருந்துச்சு. திடீரென்று அந்த ட்ராக்கை விட்டு கீழே இறங்கி ஓட ஆரம்பிச்சிட்டான். ஓடி குறிப்பிட்ட தூரம் போய் நின்றுடுச்சு. எல்லா ஜனங்களும் வந்து அந்த ஓட்டுநரை ஏச ஆரம்பித்தாங்க. என்னையா வண்டி ஓட்டுற, இப்படி திடீர்னு கீழமாக்க வண்டி ஓட்டுறியே அப்படின்னாராம். அப்போ சொன்னாராம், ஒருவர் அந்த ட்ராக்கில் நடந்து போய்கிட்டு இருந்தார் அப்படின்னாராம். அப்போ ஜனங்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த ஒருவன் தானே போயிட்டு இருந்தான், அவனை அடித்து தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது தானே. அப்போ சொன்னாராம், தூரத்துலேருந்து அவனை பார்த்துட்டேன், தூரத்து வரும்போதே அவனை ஹார்ன் கொடுத்து வந்துட்டே இருந்தேன், அவன் நவுளதுக்கு வழி இல்லை. நான் அவனை அடித்து தூக்கலான்னு நினைக்கும் போது அவன் ட்ராக்கை விட்டு கீழே இறங்கி ஓட ஆரம்பித்தான். அதில் நான் நினச்சேன், அவனை அடித்து தூக்கிற வேண்டும்னு சொல்லி அவன் பின்னால் நானும் போயிட்டேன். என்னென்னா, கோபம், குரோதங்கள், விரோதங்கள் நம்மிடத்தில் காணப்படும் என்றால் நம்மளையும் நம்முடைய சார்ந்தவர்களையும் செய்தோம் அழிச்சு போட்டுருமா. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஓய்வு நாளில் ஆண்டவர் உங்களை என்னை தெரிந்து வச்சிருக்கிறாராம். கர்த்தர் வார்த்தை சொல்லுது, இந்த ஜனத்தை எனக்கென்று தெரிந்து வச்சிருக்கிறேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஓய்வு நாளில் அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். வீட்டில் தேவனை ஆராய்த்து கொண்டு இருக்கிறோம், தேவன் நாமத்தை மைப்படுத்த கொண்டு இருக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால வேளையில் அவருடைய சமூகத்து வந்திருக்க நாம கர்த்தர் வார்த்தை சொல்லப்படுவாங்க, தம்மை தொழுது கொள்கிற யாவரும் எங்கெல்லாம் ஆண்டவர் தொழுது கொள்கிறார்களோ ஆண்டவர் அவங்க மத்தியில் என்ன செய்கிறாராம்? வாசம் பண்ணுகிறாராம். இந்த ஆலயத்தில் மாத்திரமல்ல, வீட்டில் இருந்து ஆராதித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு வீட்டிலையும் ஒருமனப்பட்ட அவர் சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொரு நடுவிலையும் அவர் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறாராம். ஆகையால் இந்த நாளில் நம்முடைய மனசில் யாருக்கு விரோதமாக பொறாமை காணப்பட்டா, யாருக்கு விரோதமாக தீமை காணப்பட்டா, யாருக்கு விரோதமாக குரோதம் காணப்படும் என்றால் இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த காலவேளையில் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக கூடி வந்திருக்க நாம் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து யாவரையும் மன்னித்து அவருடைய சமூகத்தில் மன்னி செல்லும் காத்திருக்கிறோம். உள்ளத்தில் ஆழத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படியாக யாருடைய கண்களை மூடி உள்ளத்தில் ஆழத்திலிருந்து ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? எங்கே ஒரு மனம் இருக்கிறதோ அங்கே தேவன் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறாராம். எங்கே தேவனை ஆராதிக்க ஒரு மனப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர் மத்தியில் இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கெடுத்த ஆண்டவர் இந்த காலவேளையில் ஆண்டு நம்மத்தில் வாசம் பண்ண வேண்டும். இந்த நேரத்தில் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு இல்லத்திலே வாசம் பண்ணும்படியாக உள்ளத்தில் ஆழத்தில் ஆண்டு நோக்கி பார்ப்போமா? தேவன் நம்மத்தில் அருகில் இருக்கிறார், நம்மத்தில் வாசம் பண்ண இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறபடியால் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய சிந்தனைகளை சதிர விடாதபடி உள்ளத்தில் ஆழத்தான் நோக்கி பார்ப்போமா? आँखों को बंद कर लूं, यीशु तुझे जाने ना दूं। आँखों को बंद कर लूं, यीशु तुझे जाने ना दूं, यीशु तुझे जाने ना दूं। आँखों को बंद कर लूं, यीशु तुझे जाने ना दूं। आँखों को बंद कर लूं, यीशु तुझे जाने ना दूं। आँखों को बंद कर लूं, यीशु तुझे जाने ना दूं। ना जाने ना दूं, यीशु तुझे जाने ना दूं। सांसों में मेरे सांसें है तेरे, तू ही बसा है
आँखों में मेरे, सांसों में मेरे, सांसें है तेरे, तू ही बसा है आँखों में मेरे। आँखों को बंद कर लूं, यीशु तुझे जाने ना दूं, यीशु तुझे जाने ना दूं। உற்றுமையா உங்க வல்லமையே, ஒற்றுமையா உங்க வல்லமையே, நாங்க தாகத்தோடு காத்திருக்கிறோம். ஒற்றுமையா உங்க வல்லமையே, நாங்க தாகத்தோடு காத்திருக்கிறோம். மாம்சமான யாவர் மீது ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. மாம்சமான யாவர் மீது ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஒற்றுமையா உங்க வல்லமையே, ஒற்றுமையா உங்க வல்லமையே, நாங்க தாகத்தோடு காத்திருக்கிறோம், நாங்க தாகத்தோடு காத்திருக்கிறோம். முதியோர் மேல் இளஞ்சம் மேல் ஊற்ற வேண்டுமே, கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. முதியோர் மேல் இளஞ்சம் மேல் ஊற்ற வேண்டுமே, கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. ஒற்றுமையா உங்க வல்லமையே, ஒற்றுமையா உங்க வல்லமையே, நாங்க தாகத்தோடு காத்திருக்கிறோம், நாங்க தாகத்தோடு காத்திருக்கிறோம். மகையிருக்கும் கிருபையும் பரிசுத்தமுள்ள தகப்பனே, நாங்கள் தாகத்தோடு காத்திருக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய ஆவிய ஒவ்வொரு பிள்ளை மேலே ஊற்றுங்க சுவாமி. இந்த ஆலயத்தில் அப்போ நம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளை மேலே ஊற்றுங்க ஆண்டவரே. தப்ப வீட்டில் அப்போ நம்முடைய சமூகத்தில் ஒருமனப்பட்டவளாக குடும்பமாக ஆண்டவரே உண்மை ஆழத்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளை மேலே ஊற்றுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வீட்டில் நம்முடைய பிரசனம் இறங்கட்டும் ஆண்டவரே. நம்முடைய மகிமை ஒவ்வொரு பிள்ளை நிரப்புங்க ஆண்டவரே. இந்த ஆராதனை முழுவதும் உங்கள் பிரச்சனைகளோடு கூட இருக்கட்டும். நீர் பேசும் ஆண்டவரே, பேசுடைய வார்த்தை தாடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலவெளியிலும் விசேஷமாக ஆவிக்குரிய போதர்களாலும் போதிக்கப்பட்டு, ஆவிக்குரிய பெற்றோரால் வளர்க்கப்பட்டு, ஆவிக்குரிய திருச்சபைகளால் விதையாக உருவாக்கப்பட்டு, சடைமான்குலைங்கிற ஊரில் அங்கே விதைக்கப்பட்டு கனி கொடுக்கும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த காலவெளியிலும் உங்கள் சமூகத்தில் வந்து விசேஷமாக நம்முடைய பிரதான ஆசிரியராகிய நம்முடைய ஐயாவுக்காகவும், நம்முடைய ஆசாரிய ஊழியர்களுடைய டீக்கனுக்காகவும், சபை முப்பருக்காகவும், வாலிபர்களுக்காகவும், சிறு பிள்ளைகள் உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தாலே உங்களை வாழ்த்துகிறோம், உங்களை ஆசீர்வதிக்கிறோம். தேவனுடைய கிருபை நம்ம ஒவ்வொரு பேரோடு கூட இருப்பதாக. விசேஷமாக அவருடைய சமூகத்து வந்திருக்கிற நாம இந்த வருஷத்துலையும் தேவநாமத்தை மைப்படுத்தும்படியாக தேவன் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். ஒரு அறிவிப்பு, சடைமான்குளங்கிற ஊரில் ஒரு சின்ன ஆலயம் இருக்குது. அந்த ஆலயத்தில் அநேக வருஷமாக ஊழியம் பார்த்து கொண்டு இருக்கிறேன். இந்த வருஷத்தின் எங்கள் ஆலயத்தின் 25வது ஆண்டை பிரதிஷ்டை பண்ணி கொண்டாட இருக்கிறோம். விசேஷமாக நம்முடைய ஆசாரிய ஊழியம் செய்கிற என்னுடைய சகோதரரும், நம்முடைய ஆசாரிய ஊழியம் செய்கிற நம்முடைய பிரதர் டேவிட் அவர்கள் இந்த 25வது ஆண்டின் பிரதிஷ்டை பண்டிகையை எங்களோடு கூட சேர்ந்து தேவ நாமத்தை மைப்படுத்தும்படியாக வர இருக்கிறாங்க. ஜெபிங்க, தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு அழைப்பு என்னென்னா, நம்முடைய திருச்செந்தூர் பிள்ளைகள்
மே மாதம், ஏப்ரல் கடைசி மே மாதம் நம்முடைய திருச்சபையில் யாராவது நீங்கள் ஊருக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை அன்போடு அழைக்கிறேன். எங்கள் கூட்டத்தை ஆசீர்வதிக்கும்படியாக உங்களை வரவேற்கிறேன். தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. தேவன் நம்மளை இதுவரை நடத்தின ஆண்டவர் இந்த முடிவில் நம்மளை பாதுகாத்து நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த நாளை செய்திக்கு ஆயத்தமாக இருக்கிற இந்த நேரத்தில் நான் ஒரு தலைப்பில் செய்து கொடுக்க என்னன்னா, கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தை இழந்தவர்கள், கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினவர்கள். அதாவது இந்த நாளில் விசேஷமாக இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த ஐயாவுக்கு என்னுடைய வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் நம்முடைய ஐயாவுக்கு அல்ல சுகத்தின் பலத்தை ஆரோக்கியத்தை கொடுத்து இன்னும் நாமத்தை மேம்படுத்தும்படியாக அநேக அற்புதங்கள் அதிசயங்களால் தேவன் நம்ம ஐயா எடுத்து மேம்படுத்தும்படியாக நாம் செபித்துக் கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சவுதி அரேபியாவில் 4 வாலிபர்கள் ஒரு காரில் சென்று கொண்டிருந்தாங்களாம். எதுக்கு சென்று கொண்டிருந்தாங்களாம்? சவுதி அரேபியாவில் இந்த ஆல்கஹால் குடிக்கிறதுக்கு தடை பண்ணப்பட்டிருக்குது. ஆல்கஹால்னால் சாராயம் குடிக்கிறதுக்கு. இந்த 4 வாலிபர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஒரு காரை பிடிச்சு பக்கத்து நாட்டில், அங்கன்னா குட்டி குட்டி நாடாக இருக்கிறோம், பக்கத்து நாட்டில் போய் நாம் என்ன செய்வோம், சாராயம் குடிப்போம் என்று சொல்லி 4 வாலிபர்கள் காரை பிடித்து கொண்டு பயணித்து கொண்டிருந்தாங்களாம். ரொம்ப தூரம் போய்ட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 200-300 கிலோமீட்டர் தாண்டி தான் அடுத்த குட்டி நாடு வரும். இந்த 4 வாலிபர்களும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஏன்னா நம்ம ஒன்று கூடி என்ன செய்கிறோம், இந்த நாளை கொண்டாட போகிறோம், சாராயத்தினால இன்னும் மகிழ்ச்சியினால் கொண்டாடுன்னு சொல்லி போய்கிட்டு இருந்தாங்களாம். அப்பொழுது ஒருவனுக்கு தூக்கம் வந்துடுச்சு. ஆசைதியாக தூங்கிட்டான். வண்டி போய்கிட்டே இருக்கு. அவன் தூக்கத்தில் ஒரு தரிசனத்தை பார்க்குறான். என்னென்னா, இன்னும் 40 கிலோமீட்டர் நரகம் வரப்போகுது, இன்னும் 40 கிலோமீட்டர் நரகம் வரப்போகுது என்று சொல்லி அவனுக்கு அந்த தூங்கிட்டு இருந்தவனுக்கு தரிசனம் காண்பிக்கப்படுகிறது. இன்னும் 40 கிலோமீட்டர் நரகம் வரப்போகுது. அந்த போர்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹைவேல போகும்போது போர்டு போட்டிருப்பாங்க, இன்னும் 10 கிலோமீட்டர் இந்த இடம் வரப்போகுதுன்னு சொல்லி. அதே போல் இன்னும் 40 கிலோமீட்டருக்கு நரகம் வரப்போகுதுன்னு சொல்லி இவனுக்கு திடீர்னு முழிப்பு தட்டுச்சு. மேலே ஃபுல்லாக வேத்து கொளித்து என்ன செய்ய, ஐயோ 40 கிலோமீட்டர் நரகம் இருக்குன்னு சொல்லி நண்பர்கிட்ட சொல்கிறான். ஐயா, நான் தூங்கிட்டு இருக்கும்போது இப்படி தரிசனத்தை கண்டேன். அவன் சொல்ல, ஏய் சும்மா இருக்கடா, சும்மா ஒரு நல்ல கடத்து போய்கிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு வார்த்தை சொல்லாத. அவன் சொல்கிறான், எப்பா நான் பார்த்தேன், நரகம் நமக்கு முன்பாக இருக்கிறது, நம் செல்கிடம் சரியில்லை என்று சொல்லி நினைஞ்சாங்க தெரியுமா. அவன்கிட்ட கெஞ்சி கேட்குறான். கேட்கல, 3 பேரும் கேட்கல. ஏ சும்மா இருடா, ஒரு காரியத்துக்கு போய்கிட்டு இருக்கோம், நம்ம இப்படி சொல்லாதன்னு சொன்னான். அவன் சொல்கிறான், எப்போ உங்கள் காலை கிடிச்சு கெஞ்சி கேட்குறேன், தயவுசெய்து நம்ம போக வேண்டாம், நாம் திரும்பிட வீட்டுக்கு, நரகம் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அவன் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தானாம். அந்த 3 பேர் கேட்க வழியில் தைரியமாக போனாங்க. போகும்போது இவன் சொன்னானாம், எப்பா நான் வரலை, எனக்கு எச்சரிப்பு கொடுக்கப்பட்டது, நான் வரலை, என்னை இறக்கி விட்டுருங்கன்னு சொல்லி நடு காட்டில் இறக்கி விட்டேன். 3 பேர் போனாங்களாம். இவன் இறங்கிட்டான். இறங்கி பின்னாடி நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு முதியோர் அங்கே இருந்து நடந்து வந்தாராம். அந்த காட்டில் சில பொருட்களை கொண்டு, என்ன தம்பி நீ இப்படி நடந்து வாடிக்கிற இந்த காட்டுக்குள்ளே? அப்போ சொன்னானாம், ஐயா நாங்கள் 4 பேர் வந்தோம் காரில், எனக்கு இப்படி தரிசனம் பார்த்தேன்னா, அவங்கள்ட்ட சொன்னேன் கேட்கல, நான் இறங்கிட்டேன் அப்படின்னா. அப்போ சொன்னானாம், தம்பி கொஞ்சம் தள்ளிதான் அந்த ஒரு வண்டி பெரிய பள்ளத்தில் விழுந்து சுக்கு நூறாய் உடந்து கிடக்குன்னு சொல்லி என்ன சொல்ல அந்த பெரியோர் சொன்னாராம். பாருங்கள், எச்சரிப்பு சத்தத்தை கேட்கும்போது அதை புரிந்து கொண்டு அதிலிருந்து தப்பித்துக்கொள்ள இருக்கிறாங்க. எச்சரிப்பு சத்தத்தை கேட்டும் துணிகரமாக இருக்கும்போது அதுக்கு ஒரு நிலைமை பயங்கரமாக இருக்க போகுது. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஓய்வு நாளில் தேவன் உங்களுக்கு எனக்கு என்ன செய்திருக்கிறாராம், கிருபை நாட்களை கொடுத்திருக்கிறார். வாசிங்க, வெளிப்படுத்த விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3. வாசிங்க. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் வாசிங்க.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கிருபையான நாட்களை கொடுத்திருக்கிறாராம். என்ன? இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் அதில் கை கொள்கிறவர்களும் பாக்கியவான். ஹல்லேலூயா. ஒரு கரங்களத்துக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? யாரும் கரங்களத்துக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஏன்னா நீங்கள் நானும் பாக்கியவான்கள். நீங்கள் நாங்கள் பிளஸட் பீப்புள். ஏன்? சென்ற வருஷம் தேவப்போன் நாள் அப்படி சமுத்திரம் ஆராதித்தோம். அந்த நாள் முதற்கு இந்த நிமிஷம் வரையும் 28 லட்சம் பேருக்கு மேற்பட்ட ஜனங்களுக்கு காண கிடைக்கவில்லை. 28 ஜனங்களுக்கு மறுபடி சந்தர்ப்பத்தை கொடுக்கப்படவில்லை. ஆனால் உங்களுக்கு எனக்கு என்ன செய்ததற்கு ஆண்டவர் கிருபையாய் தந்திருக்கிறாராம். கிருபையாய் தந்திருக்கிறார். ஏன்? நமக்காக பரிந்து பேசும்படியாக, நமக்கு பிரதான ஆசாரியருக்கு ஐயாவும் நமக்கு ஆசாரி ஊழியர் செய்கிற டீக்கன்மார்களையும் தேவனுடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக எனக்காக தேவனுடைய சமூகத்தில் கெஞ்சி அந்த சமூகத்தில் மன்றாடி நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஒவ்வொரு அவருடைய சமூகத்தில் நிற்கிறதுனால நீங்கள் நான் ஒரு சமூகத்தில் நிற்கிறேன். அல்லையா? மறுபடி கடனத்தில் ஆண்டு நன்றி சொல்லுவோமா? மறுபடி கடன்களை திட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு நல்லவராக இருந்திருக்கிறார். அல்லையா? மறுபடி சந்தர்ப்பத்தை ஆண்டு உங்களுக்கு எனக்கு. ஏன்? இப்படிப்பட்ட காலங்களை துர்ச்சவை மறுபடியும் ரீஃப்ரெஷ் ஆகும்படியாக, மறுபடியும் எழும்பும்படியாக. ஐயோ, நம்ம இவ்வளோ நாள் விழுந்து கிடந்துட்டோம், நீங்கள் நானும் நல்லவன் சொல்லி ஆண்டவர் நம்மளை வைக்கலை. எத்தனையோ சின்னங்கள் இருக்கிறோம், அவளை பார்க்க நல்லவன் அல்ல. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் நல்லவராயிருந்து மறுபடியும் என்ன செய்திருக்கிறார்? இவ்வளோ பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்கிறார். மறுபடியும் செல்வன் பாடுகள் தியானிக்கும்படியாக, அந்த செல்வன் ரத்தத்தம்மை கல்வி பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும்படியாக, மறுபடியும் நம்முடைய பாவத்துக்கு மனஸ்தப்படும்படியாக, நம்மளை மறுபடியும் உருவாக்கும்படியாக ஆண்டவர் உங்களை எனக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். ஆகிய அவர் சொல்லியிருக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 40 வசனம் என்ன சொல்வாருங்க? லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 40 வசனம். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். அவர் சமீபமாக வந்தபோது நேரத்தை பார்த்து அதற்காக கண்ணி விட்டு அழுது ஆ ஆ ஆ ஆ ஆ பஸ் என்ன சொல்கிறாருன்னா, எருசலேம் நகரத்துக்குள் பிரவேசிக்கும் முன்பாக அவர் ஜனங்களை பார்த்து அந்த நரகத்தை அந்த நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதாராம். ஏன் கண்ணீர் விட்டு அழுணும்? என்ன சொல்லலாம்? உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாளிலாவது உன் சமாதானம் தேற்ற வழி அறிந்தானால் நலமாயிருக்குமே. கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளும்போது அது உனக்கு நலமாக இருக்குமே என்று சொல்லி ஆண்டவர் கண்ணீர் விட்டு அழுதாராம். அல்லையா? அவர் நமக்காக பரிந்து பேசுகிற ஆண்டவர், நமக்கு அவர் சந்தர்ப்பத்தை கொடுக்கிற ஆண்டவர். என்னன்னா, இந்த 40 நாள் கொடுக்கப்பட்டிருக்கனே, இந்த நாளாவது உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளக்கூடாதா? 40 இது கொடுக்கப்படுதுனா நம்ம ஆராய்ந்து பார்க்க, நம்முடைய பாவத்துக்கு மனஸ்தப்பட்டு நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்து மறுபடியும் நம்மளை உருவாக்கும்படியாக இருக்கிற ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். இந்த தமிழ்நாட்டில் சுகாதார அமைச்சராக இருக்கிற விஜயபாஸ்கர் ஒரு பேட்டியில் இப்படி கொடுத்தாராம். என் தமிழ்நாடு மக்களே, உங்களை கைகூப்பி கெஞ்சி கேட்குறேன், வெளியே போகும்போது மாஸ்க் போடாமல் போகாதீங்க. வெளியே போகும்போது உங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. உங்களை கெஞ்சி கேட்குன்னு சொல்லி கரங்களை கூப்பி கெஞ்சி கேட்டாராம். ஆனால் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்கிறாராம், அவர் கண்ணீர் விட்டு அழுகிறாராம். அவர் கண்ணீர் விட்டு அழுப்பா, உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாளிலாவது உன்னை மாற்றிக்கொள்ளக்கூடாதா? உன்னை மாற்றிக்கொள்ளக்கூடாதா என்று சொல்லி அவர் அழுதுகிட்டு இருக்கிறாராம். நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதாகமத்தை சொல்கிறது, ஆதியாம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில், ஆதியாம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5 நீங்கள் 7 வாசிக்கும்போது அந்த ஜனங்களுடைய பாவத்தை தேவனுடைய சமுத்திரம் போயிட்டு இருந்து நோவான் காலத்தில் அந்த ஜனங்களுடைய பாவம் தேவனுடைய சமுத்திரம் போய் எட்டினதாம். ஆண்டவர் நோவை அனுப்புகிறாராம். என்ன அனுப்புகிறாராம்? எப்பா, உங்கள் பாவம் தேவனுடைய சமுத்திரம் போய் எட்டினது, தயவு செய்து மனம் திரும்புங்க, தயவு செய்து உங்கள் பாவத்தை விட்டு விடுங்க, நீங்கள் பரிசுத்தமாய் வாழுங்க, ஆண்டவரை தேடுங்க என்று சொல்லி அவன் ஓயாமல் சொல்லிக்கிட்டே இருப்பானா. அந்த ஜனங்க
அந்த நோவா எப்படி நினச்சான் தெரியுமா? நோவா லுக்ஸ் அண்ட் ஈடியட். நோவா எப்படி இருந்தானா? ஈடியட். ஓ பைத்தியக்காரடா, என்னத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிற? தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய ஊழியக்காரர் தேவனுடைய தாஸ் ஒவ்வொன்றாலும் ஆலயத்தை தேடுங்க, ஆண்டவரை தேடுங்க, வேதாகமத்தை வாசிங்க, ஜெபிக்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஜனங்க கேட்க மனமில்லை. அந்த நோவா ஒவ்வொரு நாளும் ஜனங்களை சேர்த்து கொண்டே இருப்பானா. எப்பா உங்கள் பாவம் தேவனுடைய சமூகத்தில் எட்டிச்சுப்பா, அப்படி கோபம் உங்கள் மேலே வந்துட்டு தயவு செய்து மனம் திரும்புங்க, தயவு செய்து மனம் திரும்புங்க, உங்கள் பாவத்தை விட்டு விடுங்கன்னு சொல்லி என்ன செய்யலாம்? இடைவிடாமல் சொல்லிக்கிட்டே இருப்பானாம். கேட்க மனமில்லை. பேப்பரில் வந்த செய்தி, சென்றவோ 2 வருடத்துக்கு முன்பாக ஒரு வருடத்தில் ஆராய்ச்சியில் ஒன்று கண்டுபிடிச்சாங்களாம். சென்னை திருநெல்வேலி பட்டணத்திலிருந்து 2400 பேர் மும்பை பட்டணத்து வேலைக்கு வந்தாங்களாம். புதுசாக இருந்தது. கொஞ்ச நாள் பழகினாங்க, சரியாக போச்சு. வேலையில் சேர்ந்தாங்க, நல்ல வருமானம், நல்ல பணம், நல்லா உடுத்தாங்க, நல்லா சாப்பிட்டாங்க. பணம் வர 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 அவங்க ட்ராக் மாற ஆரம்பிச்சு தான். அவங்க ட்ராக்காக மாற ஆரம்பிச்சு. என்னென்னா தன் இஷ்டம் போல் அலைய ஆரம்பித்தாங்க, இஷ்டமான இடத்துக்கு போக ஆரம்பித்தாங்க, வேண்டாத இடத்துக்கு போக ஆரம்பித்தாங்க. நாட்கள் போனது, சந்தோஷமாக இருந்தாங்க. 2400 பேர் சர்வேல கண்டுபிடிச்சாங்களாம். என்னென்னா அவங்க இஷ்டம் போல் இடத்துல போனதுனால, அவங்க மனம் போன போக்கில் போனதுனால, ஒரு நாள் ஒரு வாலிபன் சுகவீனமாக ஆஸ்பத்திரிக்கு போனானாம். ஆஸ்பத்திரியில் மறுநாள் ஊசி போட்டு வந்துட்டான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாட்கள் கடந்தது, காய்ச்சல் போக வழி இல்லை. மறுபடியும் போனான். ஐயா என் காய்ச்சல் சுகமாக மாட்டேங்க என்னன்னு சொல்லி அந்த சொன்னாங்களாம். இந்த பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்து வாங்க, தெரிஞ்சிடும் அப்படின்னாங்களாம். இந்த சகோதரர் போனாராம், பிளட் டெஸ்ட் எடுத்தாங்களாம். எடுத்து ரிப்போர்ட் சொல்லும்போது தான் அவன் மண்டையில் சம்மட்டி போல் அடிக்க மாதிரி இருந்துச்சான். என்ன சொன்னா தெரியுமா? என்னப்பா இப்படி பண்ணிட்ட? எய்ட்ஸ் நோயிலாப்பா உனக்கு வந்திருக்கு, உனக்கு எய்ட்ஸ் நோய் வந்திருக்கே என்று சொல்லி அவன்கிட்ட சொல்லும்போது தான் அவன் மண்டை வெடிச்சும் போல இருந்துச்சு. ஐயோ, எனக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள், செழிப்பான நாட்களை என் மதியிழந்து தவறான இடத்துக்கு போய் இப்படி பெரிய பாதிப்பில் ஆளாட்டு சொல்லி அந்த 2400 பேர் இந்த மும்பை பட்டணத்துலேருந்து அந்த நெல்லை பட்டணத்துக்கு போகும்போது தான் எல்லா அறிக்கையிலும் தெரிஞ்சதான். பாருங்கள், நல்ல சொல்லுது, நல்லா இருக்கும்போது ஆண்டவரை தேடுங்க, நல்லா சுகமாக இருக்கும்போது ஆண்டவரை தேடுங்க. பிரசங்க புத்தகம் 12 சொல்லப்படுது. எப்பா உன் கண் நல்லா இருக்கும்போது ஆலயத்துக்கு போயிருக்க, உனக்கு நல்லா சுகத்தை பலத்தை இருக்கும்போது ஆண்டவரை தேடிக்கண்டு சொல்லி ஒவ்வொரு நாள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கேட்க மனமில்லை. அந்த நோவாவும் சென்னையில் வச்சுக்கொண்டே இருப்பான். எப்பா விட்டுருங்கப்பா, பொல்லாத வழிகளை விட்டு விடுங்க, பரிசுத்தமாய் வாழுங்க, ஆண்டவரை தேடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் வந்தது பாருங்க, அந்த ஜனங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? பைத்தியக்காரனே. இங்கிலீஷ் அருமையாக இருக்கும். நோவா லுக்ஸ் an idiot up till the rain came. என்னன்னா அந்த ஜனங்க நோவாவை ஒரு பைத்தியக்காரனை பார்த்தானாம். எப்போடையாம்? மழை வருவரையிலும். அவன் சொன்னான், 40 மழை வருப்பதுப்பா, கவனமாயிருங்க, ஜாக்கிரதையாயிருங்க, ஆண்டவரை தேடுவதில் உறுதியாயிருங்க, பரிசுத்தமான்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். கேட்க மனமில்லை. ஒரு நாள் வந்துச்சு, மழை வந்துச்சு. மழை வந்தது. மழையே பார்க்காத ஜனங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஒரு நாள் மழை பெஞ்சு எல்லாரும் சந்தோஷமாக இருந்தாங்க, குளிச்சாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. நாட்கள் 2ஆம் நாளும் ஆச்சு, 3ஆம் நாள் ஆச்சு, 4ஆம் ஆச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஜனங்க குளிக்கிறதுலையும் ஜனங்கள் கும்மாளம் ஆடுறதுலையும் சந்தோஷமாக இருந்தாங்க. குறிப்பிட்ட நாட்கள் மழை நிற்காமல் பெய்யணும், இடுப்போட வந்துச்சு, பிரச்சனைகளில் சந்தோஷமாக இருந்தாங்க. அப்படியே மேலே வர வந்துச்சு, வயிற்று வர வந்துச்சு, வயிற்று நெஞ்சோட வந்துச்சு. நெஞ்சுக்கு மேலே வந்தவர் தான் ஒரு பயம் வந்துச்சு. அதுக்கு வர பயம் இல்லை, தன் இஷ்டம் போல் அலைவது, தன் இஷ்டம் போல வாழ்க்கை நடத்துவது. யார் என்னை கேட்பா, யாருக்கு நான் பயப்பட வேண்டும்? என்கிட்ட பணம் இருக்கு, எல்லா செல்வம் இருக்கு, என் இஷ்டம் போல அலைவேன். ஆண்டவரை தேடுவதற்கு நேரம் இல்லை, ஆண்டவர் சமூகத்தை காத்திருக்க நேரம் இல்லை. கர்த்தர் வார்த்தை சொல்லப்படுகிறது. அந்த எபிரேயர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 25 சொல்லுது, சபையை விட்டு விடாதீங்கய்யா, ஆண்டவரை தேடுதலை விட்டு விடாங்க, செபிக்கிறதை விட்டு விடாங்க. எங்கள் திருச்செம் பிள்ளை தான் சொல்லுவேன், காலை எந்திரிச்சும் ஜோம் பண்ணுங்க, படிக்கும்போது ஜோம் பண்ணுங்க, வெளியே போகும்போது ஜோம் பண்ணுவங்க,
பொல்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கோம். நாம ஆபத்து நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சாபம் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் நான் இதில் நிற்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாள் ஆண்டவரை தேட வேண்டுமா? கர்த்தர் சொல்லுது, கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீங்க. கர்த்தரை தேடுங்கள் அப்போது பிழைப்பேன்னு சொல்லி தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் தேவனுடைய தாசன் மூலமாக, தேவனுடைய ஊழியக்காரர் மூலமாக திருச்சபைக்கும் சமுதாயத்துக்கு சொல்லிக்கிட்டே இருக்குது. மனம் திரும்புங்க. கேட்க மனம் இல்லை. எப்போது பயம் தெரியுமா? தண்ணி கழுத்தில் வரும்போது தான், ஐயோ இது என்னையா மழை, ஐயோ நம்மளை கொண்டு கொடுக்கல அந்த மழை வந்துச்சு, ஐயோ இது நம்மளை நாசமாக்கல அந்த மழை. கதறுனாங்களாம். என்னன்னு தெரியுமா? எல்லாரும் அழிக்கப்பட்டு எல்லாரும் போயிட்டாங்க. ஆனால் உங்களுக்கு எனக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்கிறார். என்னன்னா, கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தை. எப்போ உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த மாதத்திலாவது இந்த வருஷத்திலாவது நீ மனம் திரும்பக்கூடாதா? உன் பாவத்தை விட்டு விலகக்கூடாதா? இன்னும் பாவத்தில் இருக்கிறாயா? பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் எப்போ தெரியுமா? ரொம்ப இனிமையாக இருக்கும். அந்த 2400 பேர் அந்த திருநெல்வேலி வந்தபோது தான் தெரிஞ்சான், ஐயோ மண்டையில் தலையில் அந்த சுத்திரால் அடித்த மாதிரி இருந்துச்சான். நல்லா இருக்கும்போது ஆண்டவரை தேட மனம் இல்லை. சரத்தில் சுகமாக இருக்கும்போது ஆண்டு தேட மனம் இல்லை. சடனெல்லாம் பலனாக இருக்கும்போது அவர் சமத்தை காத்திருக்கிற மனம் இல்லை. என்னைக்கு பிரச்சனை வருகிறதோ அன்னைக்கு கதறும், அன்னைக்கு ஆண்டவரே என்று சிக்கப்படுவோம். அருமையாக சொல்கிறாரே பிரசங்கி, எப்பா நீ நல்லா இருக்கும்போது ஆண்டவர் தேடிக்கப்பா. கண்ணு நல்லா தெரியுதா? வேதாகமத்தை வாசிக்க. முழங்கால் நல்லா இருக்குதா? ஆண்டு சமத்தை முழங்கால் பட்டிக்கோ. கால் நல்லா இருக்குதா? ஆழத்தில் போய் காத்திருந்துக்கோ. ஒரு நாள் வரும், அன்னைக்கு கதறாத. ஐயோ எனக்கு கோயில் போக ஆசை தான், எனக்கு சர்ச்சில் போக ஆசை தான், என்னால் முடியலன்னு சொல்லுவதற்கு முன்பாக இப்பொழுது நல்லா இருக்கும்போதே ஆண்டவர் தேடிக்கணுமா? அப்போ கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தை இழந்து போனவங்க நோவா அவங்களை எச்சரித்தாங்க. ஆனால் அவங்க என்ன செய்யலை? அதை கேட்க மனமில்லை. துணிகரமான பாவம், துணிகரம் தேவனுக்கு பயம் இல்லாமனால தன் வாழ்க்கையை இழந்து போனாங்க. நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆனால் உங்களுக்கு கிருபையாக 40 நாளுக்கு எடுத்திருக்கிறார். எதுக்கு? நம்மளை ஆராய்ந்து மறுபடி உருவாக்க. இந்த ஒரு வருஷம் நிலைமை தலைகீழாக மாறிச்சு. வீட்டை விட்டு வெளியே வர முடியலை. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்துச்சு. ஒரு தாய் ரயில்வே ஸ்டேஷனில் மடித்து கிடக்கிறா. அந்த சின்ன பிள்ளை பால் குடிக்கிறதுக்கு கதறிச்சான். அதை பார்க்கும்போது உள்ளே உடைஞ்சு போனதுயா. இப்படிப்பட்ட உலகத்தை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எத்தனை ஆபத்துகள், எத்தனை விபத்துகள், எத்தனை நோயினால் ஜனங்கள் தவித்து கொண்டு இருக்காங்க தெரியுமா? மனம் திரும்பபடியாக சந்தர்ப்பத்துக்கு எடுக்கப்படும். உங்களுக்கு எனக்கு கிருபை ஆண்டு கொடுத்துருக்கிறார். மனம் திரும்பும்படியாக, அவர் சமூகத்தை தேடும்படியாக. யாருக்கு கிடைக்காது? யார் கூப்பிடுவாங்க தெரியுமா? நல்லா இருக்கும்போது ஆண்டவரை தேட மாட்டோம், சுகமாக இருக்கும்போது ஆண்டவரை தேட மாட்டோம். யார் அந்த மனம் திரும்பவேன்னு சொல்லி காத்திருப்பாங்கன்னா, நரகத்திலிருந்து ஒரு காத்திருப்பானா. எப்பா நீ மனம் திரும்பப்பா, இனிமேட்டு மனம் திரும்பன்னு சொல்லி ஏதாவது வார்த்தை கேட்காதான்னு சொல்லி அவன் காத்து கொண்டு இருப்பான். ஆஸ்பத்திரியில் அட்மிட்டாக இருக்கும்னு சொல்கிறான், ஐயோ எனக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை கிடைச்சிட்டுனா நீ நான் பாவம் செய்ய மாட்டேயா, எனக்கு எல்லாம் சுகத்தை கிடைச்சிட்டா நீ நான் ஆண்டவரை தேடுவேன்னு சொல்லி அங்கேருந்து பார்ப்பான், நினைத்து பார்ப்பான். ஆனால் நல்லா இருக்கும்போது சொல்கிறார், எப்பா நீ நல்லா இருக்கும்போது ஆண்டவரை தேடிக்கோ, நீ சடத்தில் சுகமாக இருக்கும்போது ஆண்டவரை தேடிக்கோ. ஆனால் எச்சரிப்பை நீ என்ன செய்து அதை எச்சரிப்பை உணர்ந்து உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் இந்த புதிய வருஷத்தில், இந்த புதிய மாதத்தில், இந்த பரிசுத்தமான மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாராம். மனம் திரும்பும்படியாக. ஒருத்தன் நரகத்திலிருந்து அந்த ஐஸ்வரவான் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி கெஞ்சினா பாருங்க. சொல்கிறான், என் சகோதரன் 5 பேர் இருக்கிறாங்க, நான் வர முடியாது, அவங்கள்ட்ட போய் சுவிசேஷத்தை சொல்லுங்க. எங்கேருந்து? நரகத்தில் இருந்து. அதே போல தான் நல்லா இருக்கும்போது ஆண்டவரை தேட மாட்டேங்க, நல்லா இருக்கும்போது சமத்தை காத்திருக்க மனம் இல்லை. ஆனால் என்னைக்கு வாழ்க்கையில் பிரச்சனை வருகிறதோ அன்னைக்கு ஆண்டவரை தேடி போகிறோம். அப்போ நோவா ஜனங்களை எச்சரித்தான், கேட்க மனமில்லை. அவர் சமூகத்தில் தேவனுடைய எச்சரிப்பை சொன்னான், கேட்க மனமில்லை. ஒரு நாள் வந்துச்சு, பயம் ஆட்கொள்ளுச்சு, கதறினாங்க. ஐயோ எங்களை காப்பாற்ற கதறினாங்க. நேரம் கடந்து போயிடுச்சு. அப்போ ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாக கொடுத்துருக்கிறார். கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தை இழந்து போகாபடி, கொடுக்கப்பட்ட தருணத்தை இழந்து போகாபடி இப்பொழுதே ஆண்டு சமூகத்தை காத்திருப்போம், ஆண்டவரை தேடுவோம், பரிசுத்தமாய் வாழுவோம், உண்மையாயிருப்போம். கொடுக்கப்பட்ட நாட்கள் என்ன செய்வோம்?
பயன்படுத்துவோம். இன்னொரு பற்றி பார்ப்போம். நாம வாசிங்க யோனான் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. நான் உமது கண்களுக்கு எதிரே ஆ இராதபடிக்கு தள்ளப்பட்டேன். யோனான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யோனான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யோனா நகரத்தில் பிரவேசித்து ஆ ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினான். யோனான் புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது அந்த ஜனங்கள் துன்மார்க்கமாக இருந்தாங்க பாருங்க. அந்த ஜனங்களும் என்ன செய்யல, ஆண்டவருக்கு பயந்து நடக்கலை. அந்த ஜனங்கள் தன் இஷ்டம் போல அலைஞ்சாங்க. சொல்லுது அவனுடைய பாவம் தேவனுடைய சமூகத்திட்டணும். அவனுடைய பாவம் தேவனுடைய சமூகத்திட்டணும் தான். அவ்வளோ அநியாயம், துன்மார்க்கமான காரியம். தேவனை இருக்கு பயம் இல்லை, தேவனை தேட வேண்டும் சொல்ல உணர்வு இல்லை, அவருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் சொல்லி நேரம் இல்லை. ஆனால் ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்பட்டு பாருங்க. என்ன சொல்கிறாரு, இந்த நோவாவுக்கு இந்த நோ போல யோனா ஜனங்களை என்ன சொல்லலை, ஆண்டவரை தேடு சொல்லலை. என்ன சொல்ல தெரியுமா, டே மனம் திரும்பலனா செத்து போயிடுவேன். அவன் தடவி கொடுக்கல அவங்களுக்கு. ஜனங்களை பார்த்து எப்போ நீ ஆண்டவரை தேடுன்னு சொல்லலை, எப்போ நீ மனம் திரும்பி சொல்லலை. அவங்கள என்ன சொன்னா தெரியுமா, செத்துருவீங்கடா. இப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா செத்துருவீங்க. நீங்கள் ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கலாங்க. எப்போ அந்த பாவம் செஞ்சுட்டு இருக்கியப்பா விட்டுருங்கப்பா, ஆண்டவரை தேடுங்க, அப்படி சமூகத்தை காத்துடுங்க, பரிசுத்தமாய் வாழ்ந்து சொல்லலை. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்ன, ஒரே வார்த்தை, எல்லாரும் செத்து போயிருவீங்கடா. 40 நாள் நீங்க செத்து போயிருவீங்க. என்னன்னு தெரியுமா, ஒரு முறை ஒரு வாலிபன் ஒரு போதகட்டு வந்து சொன்னானா, ஐயா என்னால் இந்த பாவத்தை விட முடியலை, நான் எவ்வளோ நினச்சி பார்க்க விட முடியலை. இந்த பாவம், இந்த உலகப்புறமான இச்சைகள், இந்த புறப்புற வேசித்த ஆவிகள் என்னால் விட முடியலையா. நான் என்ன செஞ்சு எவ்வளோ முயற்சி பண்ணேன், இதை நான் விட்டுருவேன்னு சொல்லி நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன், விட முடியலையே. அந்த போதவர் சொன்னாராம், அமைதியாக சொன்னாராம், ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, ஆனால் விட முடியலையா, இன்னும் 7 நாள் இருக்கு, 7 நாளில் செத்து போயிடுவோம் அப்படின்னா. இஷ்டம் போல ஆள பிரச்சனை இல்லை, விட முடியலையா, இந்த பாவம் ஒன்றுட்டு விட முடியலையா, இந்த அக்கிரமம் ஒன்றுட்டு போக மாட்டேக்கா, பிரச்சனை இல்லைப்பா, உன் இஷ்டம் போல வாழ், இஷ்டம் போல 7 நாள் தான் இருக்கும் உனக்கு, 7 நாள் நீ செத்து போயிடுவ சொல்லிட்டு போயிட்டார். 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு, 6 நாள் ஆச்சு, 7ஆம் நாள் மறுபடியும் சந்திக்கிறாங்க. அப்போ அந்த போதர் கேட்குறார், என்னப்பா எப்படி இருக்க, என்னையா இன்னைக்கு நான் சாக போகிறையா, சரி இந்த 7 நாள் நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருந்த, உன் வாழ்க்கை எப்படி இருந்தது சொல்லி கேட்கும்போது சொன்னானா, என்னையா அந்த பாவம் செய்கிற எண்ணமே எனக்கு இல்லையா, அந்த பாவம் செய்கிற அந்த விருப்பம் எனக்கு வர மாட்டேங்குது, நான் நீ போய் சொல்ல என்னால் முடியலை, இந்த அசுத்தமான காரியம் என்னால் செய்ய முடியலை, நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நினச்சிக்கிறேன். இந்த 6 நாளும் அந்த பாவக்குள்ள வாட கூட என்கிட்ட வரலை. நான் ஒவ்வொரு நாள் ஆண்டு சமூகத்தில், ஆண்டவரே என் பாவத்தை மன்னி, ஆண்டவரே என் சாபத்தை மன்னியும், ஆண்டவரே என்னுடைய எல்லா குறைகளும் மன்னின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் 6 நாளும் நான் பரிசுத்தமாய் வாழ்ந்தேன் அப்படின்னா. போதர் சொன்னாராம், பத்தியா மரணம் வந்துச்சுன்னா எப்படி உன்னை மாற்றுது பத்தியா. அப்போ சொன்னார், இப்படி நான் செத்து போயிடுவேன் ஐயா, ஒன்றும் கவலைப்பட தம்பி, உன் வாழ்க்கை ஒரு மரண பயம் உன் வாழ்க்கையை மாற்றி விட்டது. ஊரில் ஒரு சமயத்தில் ஒரு பிரதர் நல்லா குடிப்பார், நல்லா தம் அடிப்பார். ஒரு நாள் சுபனமாக போயிட்டாங்க, டாக்டர் ஏசினாங்க, எப்பா செய்யாதப்பா இது. சரி 2 நாள் வந்தார், வெளியே வந்தார், கொஞ்ச நாள் நல்லா இருந்தாங்க. இப்போ நான் குடிக்கிறது கிடையாது. நாட்கள் போனது, மறுபடியும் அதே கதை, மறுபடியும் அதே கதை. இன்னொரு நாள் வந்துச்சு, பெரிய ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்கிட்டார் அவர். ஹாஸ்பிட்டல் போனாங்க, என்னப்பா சரீரத்தில் எல்லாமே
பழுதடைஞ்சு போயிருக்குது. எச்சரிப்பு சத்தத்தை கொடுத்து அனுப்பிட்டாங்க. வெளியே வந்தார். நான் பார்த்தேன், கேட்டேன், என்னப்பா இவ்வளோ பெரிய ஆபத்துந்து பண்ணி பாதுகாத்துருக்க ஆண்டவர், செய்யக்கூடாதா, பரிசுத்தமாக இருக்கக்கூடாதா, இந்த பொல்லாத வழியை விட்டுக்கூடக்கூடாதுன்னு சொன்னேன். சிரிச்சுக்கிட்டு போயிட்டார். எனக்கு ஒரு அன்பான நண்பர் தெரியும், நல்ல ஒரு காரிகர் நான் வேலையாட்கள், வாலிப வயதில் நல்லா தண்ணி அடிப்பார். தண்ணி அடித்து தன் சரத்துக்கு ஈரெல்லாம் வெந்து போச்சு. அந்த குடும்பத்தார் நல்லா ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்க. டாக்டர் நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. இனி குடிச்சா நீ செத்து போயிடுவாப்பா. சரி மனுஷன் வெளியே வந்தார். மறுபடியும் வேலையை ஆரம்பித்தாங்க. கொஞ்ச நாள் உண்மையாக இருந்தார். மறுபடியும் நினச்சேன், வேண்டாத நண்பர் கூட சேர்ந்து தண்ணி அடித்து மறுபடியும் துன்மார்க்கமாக வாழ ஆரம்பித்தாங்க. ஒரு நாள் ஆச்சு. மறுபடியும் நினச்சாங்க, சுகனமானாங்க, கொண்டு போனாங்க. டாக்டர் சொன்னான், அன்றைக்கே சொன்னாலையா நீ இனிமேல் குடிக்காதன்னு சொல்லி, மறுபடியும் குடிச்சிட்டு வந்திருக்கியே என்று சொன்னாராம். ஐயா இனிமேல் நான் குடிக்க மாட்டேயா, இனிமேல் நான் நல்லா இருப்பையான்னு சொல்லி வந்தார். கொஞ்சம் ஒரு மாதம் போச்சு. மறுபடியும் குடிக்க ஆரம்பித்தாராம். அதே ஆஸ்பத்திரி கொண்டு போனாராம். டாக்டர் சொன்னாராம், இனி பிழைக்க மாட்டான், கொண்டு போயிடுங்கன்னு சொன்னாராம். இதை கேட்ட மனைவி கதறி அழுதா, பிள்ளைகள் கதறி அழுதாங்க, பெற்றோர் கதறி அழுதாங்க. கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தை இழந்து பெற்றேன் என்று சொல்லி அந்த குடும்பமாக அழுது போனாங்க. பாருங்க, இந்த பொல்லாத உழைத்து வாழ்க்கை மரணம் யாருக்கு மரணம் வந்தால் தான் தெரியும், அது தெரியாது. அந்த நினைவுப்பட்ட ஜனங்களுக்கு அவர் கொடுத்த ஒரே ஒரு வார்த்தை தான், வேறு ஒன்றுமே சொல்லலை. ஏப்பா நீ கோயிலுக்கு போ, நீ ஜெபம் பண்ணு, வேதவசனம் வாசிக்க. ஏன்னா நாட்கள் கடந்துச்சு. அவர் சொன்னாரா, இன்னும் 40 நாள் இருக்குப்பா, இந்த நினைவுப்பட்டணம் அழிக்கப்படும். என்னென்னு தெரியுமா, அந்த ஜனங்கள் ராஜா முதல் கொண்டு அந்த கீழே ஒரு மிருகம் சில சாப்பிடலை, உபாசம் இருந்து தன்னை தாழ்த்தி ஆண்டை நோக்கி கூப்பிட்டாங்களாம். என்ன சொல்லலாம், ஒருவேளை ஆண்ட மேலே இறக்கம் பட மாட்டாங்களா, ஒருவேளை ஆண்டோடைய கிருபையை மேலே இறங்காதான்னு சொல்லி அந்த ஜனங்கள் முழுவதும் தன்னை அர்ப்பணித்து கொண்டாங்களாம். என்னென்னு தெரியுமா, அந்த ஜனம் காப்பாற்றப்பட்டது. கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தை இழந்து போனவர்கள் கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளும். என்னென்னா, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த ஓய்வு நாளில் அப்படி சமூகத்தில் காத்திருக்க பிள்ளைகள், வீட்டிலேருந்து கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். கொடுக்கப்பட்ட இந்த கிருபின் காலங்களில் என் வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கிறதா? சொல்லுது, என்னை யாரும் பார்க்கலை, என்னை யாரும் பார்க்க முடியாது. என் அந்தரங்கத்தை யாரும் பார்க்கலை, யாரும் பார்க்கவும் முடியாது. ஒருவர் பார்க்குறாராம், ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாராம். நம்முடைய வாழ்க்கை இப்படிப்பட்டதாக இருக்குது. நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கோம்? பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்கிறோமா? உண்மையில் ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோமா? நீதிமான்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோமா? நம்மளை காண்கிறவர்கள் ஆண்டவரை பார்க்குற ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா? இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் அழிந்து போகிற உலகம். ஒரு பக்தன் சொல்லுகிறான், பை உலகத்திலிருந்து வந்து பொய் உலகத்தில் வருகிறேன், பொய் உலகத்திலிருந்து மெய் உலகத்துக்கு போகணும். நிரந்தரமான இந்த வாழ்க்கை வாழ இல்லை. இந்த உலகம் நம்ம நிரந்தரம் கிடையாது, ஒரு நாள் கடந்து போக வேண்டும். பில்லிகிராம் அவர் சொல்லுகிறாரு, மை ஹோம் இஸ் இன் ஹெவன், ஐ எம் பாசிங் பை த்ரூ இன் திஸ் வே அப்படின்னாராம். என் வீடு பரலோகத்தில் இருக்குது, இந்த வழியாக நான் கடந்து போகிறேன். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாள் அங்கே தான் போகணும். கொடுக்கப்பட்ட காலங்களில் கவனமாக இருப்போம், கொடுக்கப்பட்ட நேரத்தில் கவனமாக இருப்போம், கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தை கவனமாக இருப்போம். 28 லட்சம் பேர் மரித்து போனாங்களையா? ஒவ்வொரு தேசத்தில் தெருவில் வீதியில் தெருமுக்கிலிருந்து ஆண்டை நோக்கி கதறினாங்களே. எதுக்கு? தன் பாவத்துக்காக. ஆண்ட உங்களுக்கு எனக்கும் மறுபடியும் சந்தர்ப்பத்தை கொடுக்கிறாராம், மறுபடியும் சான்ஸ் கொடுத்துருக்கிறாராம், செகண்ட் சான்ஸ். இதுக்கு திருச்சபை மறுபடியும் ரீஃப்ரெஷ் ஆகும்படியாக, திருச்சபை மறுபடியும் கட்டும்படியாக, திருச்சபை மறுபடியும் எழும்பி பிரகாசிக்கும்படியாக ஒருவருக்கு பொறாமை, பெருமை, குரோதங்கள், விரோதங்களை மறந்துவிட்டு நான் ஒன்று கூடி தேவனுடைய ராஜ்யத்தின் இந்த உலகத்தில் கட்டும்போம். தேவன் நம்மளை வைத்திருக்க நோக்கம் என்ன? தேவன் நம்மளை வைத்து அழைத்த நோக்கம் என்ன? தேவன் நம்மளை தெரிந்து கொள்ளப்பட்ட நோக்கம் என்ன? அவர் சொல்கிறாராம், இந்த ஜனத்தை எனக்கண்டு ஏற்படுத்தி வச்சிருக்கிறேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த புதிய வருடத்தின் இந்த 3ஆம் இந்த பரிசுத்தமான ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த ஓய்வு நாளில் அவருடைய சமூகத்தை வந்திருக்கிறோம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட வந்திருக்கிறோம். தேவனால் பிடித்துக்கொள்ளப்பட்ட பிடித்தெடுக்கப்பட்டவர்களாக வந்திருக்கிறோம். தேவனால் பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்களாக வந்திருக்கிறோம்.
இந்த ஆஸ்வதிக்கப்பட ஓய்நாளில் அவருடைய சமத்துவம் இருக்க நாம வீட்டில் ஆராய்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவர் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்களை அழைத்த நோக்கம் என்ன? அவர் பரிசுத்தமாக இருக்கிற போல நீங்கள் நான் பரிசுத்தமாக இருக்கணும். இனி பாவத்தில் வாழக்கூடாது, இனி அசுத்தத்தில் வாழக்கூடாது. ஆண்டவர் பரிசுத்தத்தை கண்டு பிடித்து வச்சிருக்கிறார். விசேஷமாக இந்த கிருபை நாட்களை நம்ம ஆராய்ந்து பார்க்க முடியாது. ஒரு முறை மேலப்பாளையத்தில் டீ குடிச்சிட்டு இருந்தேன். அப்போ 2 பேர் லுங்கிலாம் கொடுத்துருந்தாங்க. சத்தம் போட்டு என்ன பேசுகிறான்னு தெரியுமா? நாம் விதைக்கிற விதை ஒரு நாள் அறுத்தே ஆக வேண்டும். நாம் விதைத்த விதை ஒரு நாள் அறுத்தே ஆக வேண்டும். அப்போ நாம் செய்கிற ஒரு தப்புதுக்கு தண்டனை நிச்சயம் உண்டு. அதை நான் அனுபவிக்கிட்டாலும் என் பிள்ளைகளை அனுபவிப்பேன்னு சொல்லி சத்தம் போட்டு சொன்னாங்க. பாருங்கள், எல்லாத்துக்கும் அது பிரயோஜனமாக இருக்காது, கேட்குறவனுக்கு மாற்ற அந்த பிரயோஜனம். அப்போ தேவன் உங்களை என்னை வைத்திருக்க நோக்கம் என்ன? தேவன் உங்களை என்னை அழைத்த நோக்கம் என்ன? அவருக்கண்டு பரிசுத்தமாக இருக்கணும், அவருக்கண்டு உண்மையாக இருக்கணும், உத்தமனாக இருக்கணும்னு சொல்லி அந்த உங்களை என்னை அழைத்திருக்கிறாராம். வாசிங்க மத்திய விசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டு பாருங்க. மத்திய விசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் 37ஆம் வசனம் வாசிங்க. 24ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் வாசிங்க. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படியெனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். என்ன எப்படி எக்ஸாம்பிள் கொடுக்க பார்த்தீங்களா? நோவான் காலத்தில் எப்படி நடக்கும்? அப்படியும் எப்பவுமோ உணரலை, ஆண்டவரை தேடுவேன்னு சொல்லி உணர்வில்லை, பரிசுத்தமாக இருக்குன்னு சொல்லி உணர்வில்லை. ஆண்ட உங்களுக்கு எனக்கும் திருச்சபைக்கும் மறுபடியும் செகண்ட் சான்ஸ் கொடுத்துருக்குற. இதுக்கு நம்மளை ஆராய்ந்து பார்க்க இனி பாவம் செய்திருப்போம் என்றால் பிரச்சனை இல்லை, விட்டுருங்க. அவங்க சந்தர்ப்பம் கொடுத்தாரு. உயிர் இருக்கு, உயிர் போன பிறகு ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ நல்லா இருக்கும்போதே ஆண்டவரை தேடிக்கொள்வோம், நல்லா இருக்கும்போது ஆண்டவர் சமூகம் வந்துடுவோம், நல்லா இருக்கும்போது உண்மையாக இருக்க முயற்சி பண்ணுவோம், பரிசுத்தமாக இருக்கணும் என்ன செய்வோம், நம்மளை ஆயத்தப்படுத்துவோம். கொடுக்கப்பட்ட காலங்களை, கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தை ஒரு கூட்ட ஜனங்கள் இழந்து போனாங்க, ஒரு கூட்ட ஜனங்கள் ஆதாயப்படுத்திக்கணும். அப்போ உங்களுக்கு எனக்கு ஆண்ட கிருபையாக கொடுத்துருக்காரு பாருங்கள். இவ்வளோ பயந்துக்கிட்டு இருந்த இந்த உலகத்தில் எத்தனையோ சேனல் கிடைக்கக்கூடாது நல்ல இந்த உலகத்தில் ஆண்ட உங்களை தந்திருக்கிறாரு. மறுபடியும் பிறந்திருக்கோம். நாம் மறுபடியும் ஆண்டு பிறக்க முடிய அனுபவத்தை கொடுத்துருக்கிறாராம். இந்த சந்தர்ப்பத்தை கொடு, இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் இழந்து போகாது. ஒவ்வொரு நாளும் திருச்சபை பரிசுத்தமாக இருக்கணும், திருச்சபை தேவனை தேடுவதாக இருக்கணும், திருச்சபை தேவனை ஆராதிக்கிறதில் இருக்கணும், திருச்சபை அவருக்கு உண்மையுள்ள திருச்சபை இருக்க வேண்டும் சொல்லி ஆண்டு விரும்புகிறார். கொடுக்கப்பட்ட கிருபையின் காலங்களில் நம்ம ஆராய்ந்து போவோம், நம்முடைய பாவத்துக்கு மனஸ்தாப்படுவோம், நம்முடைய பாவத்தை நம்ம அறிக்கையிடுவோம், ஆண்டவரை தேடுவோம். மனம் திரும்புகிற ஒரு வாழ்க்கை எப்போ தெரியுமா? மரண அழிப்பு கொடுத்தபடி தான் மனம் திரும்புகிற ஒரு வாழ்க்கை இருந்துச்சு. அந்த சகோதரன் சொல்கிறான், ஐயோ நான் செத்து போயிடுவேனே, நான் பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி உறுதியாக இருந்தான். கொடுக்கப்பட்ட காலங்களில் நான் உண்மையாக இருப்போம், ஆண்டவருக்கு உத்தமனாக இருப்போம், பரிசுத்தமாக இருப்போம், திருச்சபையாக மறுபடியும் ஃப்ரெஷ் ஆகி அநேகருக்கு சாட்சியாக இருக்கும்படியாக அவருடைய சமூகத்தை அர்ப்பணிப்போம். தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிற அவருடைய கிருபை தேவன் நம்ம தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.